எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல கேள்விகள் எல்லாத்தையுமே பார்ப்போங்க. அதைத் தொடர்ந்து என்னுடைய மெயின் லிஸ்ட், தென் வாட்ச் லிஸ்ட் அதுல ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சுஸ்லான் எனர்ஜி பத்தி எழுதியிருக்கிறாங்க. சுஸ்லான் எனர்ஜி Q2ல நல்ல ரிசல்ட்ஸ் காட்டியிருந்தாங்க. பயங்கரமா ப்ராஃபிட் ஏறி இருந்தது. இப்பதான் அது 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ட்டு வந்திருக்குங்க. நம்ம பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. இன்னும் கீழே இறங்கணும். ஏன் அப்படின்னா அது பயங்கரமா ரேலியான ஸ்டாக்ங்க. ரேலியான ஸ்டாக்ல ஒரு ரிஸ்க் எப்பொழுதுமே இருக்கும். ஸோ 20 டைம்ஸ் கீழே வர்றப்ப பார்க்கலாம். இப்போ ஓவர் வேல்யூட் சைடில் இல்லை. அடுத்து NSDL, CDSL நிறுவனங்களை பத்தி எழுதியிருக்கிறாங்க. ரெண்டுமே எனக்கு காஸ்ட்லியான சைடில் இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது. நமக்கு அது சரி வராது. ஒருவேளை IPOல உங்களுக்கு கிடைச்சு லோயர் வேல்யூவேஷன் உங்களுக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னா பத்திரமா வச்சுக்கலாம். அடுத்து ஃபெடரல் பேங்க் பத்தி எழுதியிருக்காங்க. ஃபெடரல் பேங்க் அது நம்ம கைக்கு எட்டாத தூரம் போயிடுச்சுங்க. பிரைஸ் டு புக் 1.5 கிராஸ் பண்ணி போயிடுச்சு. அதே மாதிரி தான் L&T ஃபினான்ஸும் சமீபத்தில் ரீசெண்ட் ட்ரேடிங் டேல கூட பயங்கரமா மேலே ஏறி இருந்துச்சுங்க. நல்ல ரிசல்ட்ஸ் காட்டியிருக்காங்க. ஸோ லோயர் லெவலில் கன்சிடர் பண்ணவங்க ரொம்ப பத்திரமா உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதே கஷ்டமா இருக்கும். பட் பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம்ல நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி REC PFC பத்தி நேத்து சொல்லியிருந்தோம். அதுவும் வந்து ரேலியான ஸ்டாக் தான். பட் வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்கும். நல்ல டிவிடெண்ட் ஈல்டு கிடைக்கும். வெயிட் பண்ணி இன்னும் லோயர் லெவல்ல கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கிறது நமக்கு நல்லது. அடுத்து ரயில்வே ஸ்டாக்ஸ் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்காருங்க. நல்லா கீழே இறங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரயில்வே ஸ்டாக்ஸ் எடுத்து பார்த்தேன். RVNL, IRCTC, டிட்டக்ரா, ரயில்டெல் போன்ற நிறுவனங்களை வேல்யூவேஷன்ஸ் எடுத்து பார்க்குறப்ப எல்லாமே எலிவேட்டடா தான் இருக்கு. யாருக்கு இது ஒரு வாய்ப்பு அப்படின்னா பயங்கரமா ரேலி ஆனப்ப ஹையர் லெவல்ஸ்ல ஹையர் வேல்யூவேஷன்ல மாட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு கீழே வர்றப்போ ஒரு வாய்ப்புங்க. ஸோ எனக்கு ஃப்ரெஷ் என்ட்ரிஸ் அப்படின்றது சரி வராது. எடுத்துக்காட்டுக்கு RVNL இப்பயுமே 55 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், IRCTC 42 டைம்ஸ், தென் ரயில்டெல் 35 டைம்ஸ். அடுத்து லிங்க்லோன் ஃபார்மா பத்தி எழுதியிருக்கிறாங்க. நான் பெரும்பாலும் ஸ்மால் கேப் ஃபார்மாவை பார்க்கறது இல்லைங்க. மிட் சைஸ் கம்பெனி நாட்கோ இல்லாட்டி டாக்டர் ரெட்டி, சைடஸ், ஈவன் சிப்லா, தென் லுபின் கூட பார்க்கறது. லிங்க் லோன் எடுத்துக்கிட்டோம்னா வேல்யூவேஷன் வைஸ் ஓகேங்க. பிரைஸ் டு புக் 1.5 பக்கமாவே கிடைக்கும்னு நினைக்கிறேன். 12 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான். கடனும் கம்மி தான். பட் லாஸ்ட் 1 இயர்ல 23% கீழே விழுந்திருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் காட்டிக்க மாட்டாங்க, அதனால ஷேர் பிரைஸை அடிச்சிருக்கிறாங்க. அடுத்து ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு எப்பொழுதுமே நோ தாங்க. நான் கேபிள் செக்டாரை எப்பொழுதுமே தவிர்க்க தான் செய்வேன். கேபிள்ஸ்ல நிறைய டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்குங்க. ஸோ அதற்கேற்ற மாதிரி அவங்களுக்கு நிறைய செலவுகள் பண்ண வேண்டியிருக்கும். பெரும்பாலும் கேபிள்ஸை தவிர்க்கிறதுக்கு அதுதான் காரணம். அடுத்த ஒரு நண்பர் வந்து ஃபார்மா பீஸ், ஐடி பீஸ், நிப்டி பீஸ் இதெல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காருங்க. நான் பெரும்பாலும் பீஸை பார்க்கறது இல்லைங்க. எப்போதான் நான் அந்த பீஸை பார்ப்பேன்னா ஒரு செக்டார் இருக்கு, அந்த செக்டார்ல எல்லா ஸ்டாக்குமே காஸ்ட்லியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரியாலிட்டி செக்டார் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஸ்டாக்கை எங்கேயுமே நம்ம கன்சிடர் பண்ற வேல்யூவேஷன்ல இருக்காது. அந்த மாதிரி நேரத்துல பீஸை நான் கன்சிடர் பண்ணுவேங்க. இப்போ ஃபார்மா எடுத்துக்கிட்டோம்னா நல்ல வேல்யூவேஷன்ல ரெட்டி, நாட்கோ அதெல்லாம் இருக்கு. தென் ஐடி எடுத்துக்கிட்டோம்னா பிர்லா சாஃப்டா இருக்கட்டும், இல்லை ஈவன் TCS, தென் இன்ஃபோசிஸா இருக்கட்டும், எல்லா ஐடியுமே சீப்பா தான் இருக்கு. 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே தான் இருக்கு. விப்ரோ உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. அடுத்து நிப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னாலும் நிறைய நிப்டி 50லயே அண்டர் வேல்யூ ஸ்டாக்கை பார்த்து நான் இன்வெஸ்ட் பண்ணிடுறதுங்க. பீஸ் பக்கத்து நான் போறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் பீஸுக்கு எதுக்கு போகணும் அப்படின்றதாங்க என்னுடைய கேள்வி. ஒரு செக்டார் காஸ்ட்லியா இருக்கு, பீஸை பார்க்குறோம், ஓகே. வேல்யூவேஷன் உங்களுக்கு பார்க்க தெரியுது, எப்படி ஸ்டாக்கை பிக் பண்ணும் அப்படின்னு தெரியுதுன்னா அப்புறம் எதுக்கு பீஸுக்கு போகணும்? அதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வேற கொடுத்து அந்த பீஸுக்கு ஏன் போகணும்? அடுத்து ஹிந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை பத்தி கேட்டுருக்காங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ஜாஸ்திங்க. அவ்வளவுதான் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியும். கடைசியா ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து டாடா குரூப் கூட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும்தான் நல்ல விஷயம். டெட் இருக்கும். ப்ராஃபிட்டபிலிட்டி வழக்கமா கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல எப்படி இருக்குமோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதே மாதிரி இருக்கும். ஸோ ரிஸ்க் ஜாஸ்தி. அடுத்து கோல்டு ETF என்ன ரிஸ்க் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. கோல்டு ETF வந்து நம்ம கோல்டை கன்சிடர் பண்ற மாதிரி தான். கோல்டு பிரைஸ் ஏற்ற இறக்கத்துக்கு ஏத்தாப்புல கோல்டு ETF பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். பட் வாலட்டிலிட்டி அதிகமா இருக்குங்க. தென் நீங்க கோல்டை கன்சிடர் பண்றீங்க, பிசிக்கல் கோல்டா கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா ஒரு அவசர தேவைக்கு கோல்டை கொண்டு போயிட்டு பிளட்ஜ் பண்ணி நீங்க வந்து பணம் எடுக்கலாம். அந்த மாதிரி லோன் கொலேட்ரலா யூஸ் பண்ண முடியாதுங்க கோல்டு ETF பொறுத்த வரைக்கும். அதை தான் வந்து ரிஸ்கா பாக்குறேன். மற்றபடி பொறுமையா நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா 5 ரூபாய், 10 ரூபாய், இல்ல 500 ரூபாய், 250 ரூபாய்க்கு கோல்டை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா பெஸ்ட் வே கோல்டு ETF தான். இப்போ கோல்ட் பிரைஸ் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பயங்கரமா இன்னைக்கு நைட்டு கீழே இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நாள் காலையில செல்லிங் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். ஸோ கோல்ட் பிரைஸ் எவ்வளவு இறங்கியிருக்கோ அதை விட அதிகமாகவே ETF கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சில சமயம். ஸோ அந்த மாதிரி நேரத்துல பொறுமையா தான் இருக்கணும். அடுத்து பால்மர் லாரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி எழுதியிருக்கிறாங்க. புக் வேல்யூக்கு கீழே போனா பார்க்கலாங்க. அடுத்து கேபிட்டல் கெயின் டாக்ஸ் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாரு. அதாவது ஒரு வருஷத்துல எனக்கு மொத்தமாவே வருமானம் அப்படின்றது 50,000 தான்.
அது போக எனக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கொஞ்சம் கிடைச்சிருக்கு. இது வந்து எப்படி கால்குலேட் பண்றது இன்கம் டேக்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல எக்ஸப்ஷன் உண்டுங்க. 3 lakhs வரைக்கும் எக்ஸப்ஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது நியூ ரெஜிம் பொறுத்த வரைக்கும் அது என்ன எக்ஸப்ஷன் அப்படின்னா, உங்களுக்கு வேற எந்த ஃபார்ம்லயும் இன்கம் அப்படின்றது வரல அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம். அடுத்து அட்டூல் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்கிறாங்க. கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 3 years பிளாட்டா இருக்குங்க. அதனால லாஸ்ட் 1 yearல 30% கீழே விழுந்திருக்கு. 30% கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் 30 times earnings அப்படின்றது எனக்கு ஓவர் வேல்யூ தான். அது போக கெமிக்கல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு டாடா கெமிக்கல்ஸ் புக் வேல்யூக்கு நியராகவே கிடைக்குதுங்க. அதனால புதுசா போய் நான் எங்கேயும் மாட்டிக்க விரும்ப மாட்டேன். அடுத்து ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சியுடைய போனஸ் பத்தி கேட்டிருந்தாங்க. 1:1 போனஸ் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப சமீபத்தில் ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிட்டாங்க, நவம்பர் 26, 2025. அடுத்து நால்கோ பத்தி எழுதியிருக்கிறாங்க. நால்கோ நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. ரீசெண்டா Q2 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் நல்ல ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் வந்து 37% ஏறி இருந்தது. இன்ட்ரிம் டிவிடெண்ட் ₹4 அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது போக கம்பெனியோட கோர் பிசினஸ் செக்மெண்ட் அப்படின்னா அலுமினியம், தென் கெமிக்கல் பிசினஸும் அவங்கள்ட்ட இருக்கு. ஸோ அட்டுல் போன்ற நிறுவனங்களுக்கு நீங்க வந்து நால்கோவை பார்க்கலாம். ஈவன் டாடா கெமிக்கல்ஸ் வந்து பி அதிகமா இருக்கு, எனக்கு அந்த நிறுவனத்தின் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா கெமிக்கல்ஸ்ல நால்கோவை பார்க்கறதே சிறந்ததா இருக்குங்க. அதே மாதிரி குஜராத் பிப்வா அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க. ஸோ க்ரோத் எப்படி இருக்கும் அந்த நிறுவனத்துல அப்படின்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அதனாலதான் நல்ல வேல்யூவேஷன் இருந்தாலும் குஜராத் பிப்வாவா தென் ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா போன்ற நிறுவனங்களை நான் எப்பொழுதுமே தவிர்த்துறது. தென் என்டிபிசி கிரீன் பத்தி கேட்டிருக்கிறாங்க. ஸோ என்டிபிசி நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கும். என்டிபிசி கிரீன் எனர்ஜியை தனியா பார்க்க தேவையில்லை, ஏன்னா என்டிபிசி தான் அதுக்கு ஓனர். தென் டாடா மோட்டார்ஸ் பத்தி எழுதியிருக்கிறாங்க. சிவிஸா இருந்தாலும் சரி இல்ல பிவிஸா இருந்தாலும் சரி ரெண்டுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கும். தென் டாடா டெக்னாலஜி பத்தியும் எழுதியிருக்கிறாங்க. நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், டாடா டெக்னாலஜிக்கு டாடா மோட்டார்ஸ் தான் வந்து ஓனர்ஸ். ஸோ டாடா மோட்டார்ஸை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னாலே டாடா டெக்னாலஜியை இன்டைரக்டா நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன்ஸ் பத்தி கேட்டிருக்கிறாங்க. அது ஓவர் வேல்யூட் சைட்ல தாங்க இருக்கு. புக் வேல்யூக்கு கீழே வந்தா நம்ம பார்க்கலாம். அடுத்து ஏகே கேபிட்டல் சர்வீசஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்கிறாங்க. மெர்ச்சன்ட் பேங்கருங்க. ஸோ கடன் இருக்கும், கடன் இருக்கிறத பத்தி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. பெரும்பாலும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கடன் இருக்க தான் செய்யும். புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கு. நம்மளுக்கு அந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் யாரு, அவங்களோட பிஸ்னஸ் தெளிவா என்ன பண்றாங்க அப்படின்றதுல கிளாரிட்டி இல்லை. ஸோ தெரியாத பிஸ்னஸ்க்குள்ள நான் எப்பொழுதுமே போக மாட்டேன். பேங்க் என்ன பண்றாங்கன்னு தெரியும், கோல்ட் லோன் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, தென் மைக்ரோ ஃபைனான்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற டீட்டெயில் நம்மளுக்கு தெரியுங்க. நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அடுத்த ஒரு நண்பர் வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோல 25% ஆஃப் போர்ட்ஃபோலியோ நான் டிவைடெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்க. நீங்க இந்த 25% போர்ட்ஃபோலியோ டிவைடெண்ட்டுக்காக அப்படின்னு போறதுக்கு அந்த 25% அப்படியே தூக்கி பாண்ட்ல போட்டு வச்சிடலாங்க. இதுதான் பெஸ்ட் வே. அடுத்த இமாமி பத்தி எழுதியிருக்கிறாங்க. இமாமிக்கு எனக்கு ஐடிசி அதை விட சீப்பரான வேல்யூவேஷன்ல இருக்கு. இமாமி ஓவர் வேல்யூட் சைட்ல எல்லாம் இல்லைங்க, ஃபேர் வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. பட் நான் சீப்பரா இருக்கிற ஐடிசியை தான் எப்பொழுதுமே கன்சிடர் பண்ணுவேன். அடுத்து கொச்சின் ஷிப்யார்ட் தென் ரோட்டோ பம்ப்ஸ் போன்ற நிறுவனங்களை பத்தி எழுதியிருக்காங்க. இது எல்லாமே எனக்கு காஸ்ட்லி தான், 30 times earnings விட அதிகம். அடுத்து கணேஷ் ஹவுசிங் பத்தி எழுதியிருக்கிறாங்க நண்பர் ஒருத்தர். ஸ்மால் கேப் பிஸ்னஸ்ங்க. ஸ்மால் கேப் அப்படின்னா எப்பொழுதுமே அதுக்கு ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கும். பட் டெட் ஃப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிங்க. ஸோ க்ரோத் மெதுவாக தான் இருக்கும். அவங்களுடைய அவுட்புட், அதாவது அவங்களுக்கு பைப்லைன்ல 2031 வரைக்கும் நல்ல ஆர்டர்ஸ், தென் பைப்லைன் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஸோ நல்ல க்ரோத் பார்க்கணும் அப்படின்னா லாங் டேர்ம் இன்னொரு 5 to 7 years வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். பட்டேல் இன்ஜினியரிங் பத்தி எழுதியிருக்கிறாங்க. ப்ரமோட்டர்ஸ் ஒரு 88% பக்கமா ஷேர்ஸை பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளுக்கு ப்ரமோட்டர்ஸ் யாருன்னு தெரியாது. அது போக டெட் டு ஈக்விட்டி 0.42 இருக்கு. ஸோ புக் வேல்யூக்கு கீழே கிடைக்குது அப்படின்னு சொல்லி நான் போய் மாட்டிக்க மாட்டேன். அடுத்து ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் தென் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் போன்ற நிறுவனங்கள் என்கிட்ட இருக்கு சார், உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னா பத்திரமா வச்சுக்கலாம். ரெண்டுமே நல்ல நிறுவனம் தான். அடுத்து ஸ்வெல்லாக்ட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் பத்தி கேட்டிருக்கிறாங்க. 42 times earningsங்க. அது எனக்கு காஸ்ட்லி தான். அடுத்து ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன் பத்தி எழுதியிருக்கிறாங்க. சார் புக் வேல்யூ ஒரு இடத்துல இருக்கு, ஷேர் பிரைஸ் இன்னொரு இடத்துல இருக்கு, பெரிய கேப் இருக்கு அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. ஸ்மால் கேப்ங்க. நம்ம எப்பொழுதும் சொல்ற மாதிரி ஸ்மால் கேப்க்கு ரிஸ்க் அதிகம். பட் ப்ரொமோட்டர்ஸ் நல்ல ப்ரொமோட்டர்ஸ்ங்க. ஹிந்துஜா குரூப் கம்பெனி. ஐடிஸ் லார்ஜ் கேப் ஐடிஸே வந்து ப்ரெஷர்ல இருக்கு. ஸோ ஸ்மால் கேப் நம்ம கேட்கவே தேவையில்லை. பிர்லா சாஃப்டோட ரிசல்ட்ஸ் கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சிருந்தது. ஸோ அதே ப்ரெஷர் ஸ்மால் கேப் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்.
லாங் டேர்ம்ல அப்பப்ப நான் ஒன்று ரெண்டு கன்சிடர் பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ப்ரொமோட்டர் நல்ல ப்ரொமோட்டர் அப்படின்றதுனால பிளஸ் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. அடுத்து கேஸ்ட்ரால் பத்தி எழுதியிருக்கிறாங்க. சார் கேஸ்ட்ரால் நல்ல வேல்யூவேஷன் இருக்குன்னு சொல்றீங்க, 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு, பட் எல்லாமே வந்து இவி சைடு போறாங்களே, கேஸ்ட்ராலுக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. ட்ரக்ஸ், ஹெவி ட்ரக்கை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஹைட்ரஜன் பவர்ட் ஐசி இன்ஜின்ஸ் நம்ம பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச் உலகம் முழுக்கவே போயிட்டு இருக்கு. ஸோ ஹைட்ரஜன் பவர்ட் ஐசி இன்ஜின்ஸ் அப்படின்னா அதுக்கும் லூப்ரிகன்ஸ் தேவைப்படும். இவிஸ்க்கு போனால் கேஸ்ட்ரால் அப்படியே கம்பெனி இழுத்து மூடிட்டுலாம் போயிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் பிஸ்னஸ் நடக்கும். இதே மாதிரி சந்தேகம் நிறைய பேருக்கு வருங்க. ஸோ கம்பெனியை வந்து இழுத்து மூடிடுவாங்க, கம்பெனி ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றது இருக்காது, 0 ஆயிரும் ஷேர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பயத்தில் கேஸ்ட்ராலை தூக்கி போடுவாங்க. 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கிறது 10 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கூட வரலாம். வந்துச்சு அப்படின்னா நான் 1 2 பொறுக்கி பத்திரமா வச்சுக்குவேன். அடுத்து என்னுடைய மெயின் லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஹீரோ மோட்டர் கார்ப். இப்போ சமீபத்தில் அக்டோபர் சேல்ஸ் ஒரு 8% பக்கமாக அடி வாங்கியிருந்தது. ஷேர் ப்ரைஸ் அடித்தாங்க. ரிசல்ட் நல்லா இல்லை அப்படின்னா இன்னும் அடிப்பாங்க. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க். புது எம்டி சிஇஓக்கு ஒரு 3 வருஷமாவது தேவைப்படுங்க கம்பெனியை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வர்றதுக்கு. அது வரைக்கும் எனக்கு டைம் இருக்கும். தென் ஐடிசி வழக்கம் போல் இந்த குவார்ட்டரும் வந்து ஒரு 5000 crores பக்கமாக ப்ராஃபிட் பண்ணிட்டுருக்காங்க. தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க. உள்ள ஐடிசி ஹோட்டல்ஸும் எனக்கு கிடைக்கும். அடுத்து கர்நாடகா பேங்க் எடுத்துக்கிட்டோம்னாலும் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக காட்டலைங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 5% இறங்கியிருக்கு. கம்பெனியோடைய கோர் பிஸ்னஸ் இன்கம் ஒரு 13% இறங்கியிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம், அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு இருக்கு நெட் என்பிஏன்னு பார்த்தா 1க்கு மேல இருக்குங்க. அதாவது ஃபினான்ஷியல் இயர் 25 Q2ல 1.44 இருந்தது, இப்போ 1.35 குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக காட்டல, ஷேர் ப்ரைஸை கண்டிப்பாக அடிப்பாங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்து நாட்கோ ஃபார்மா, டெட் ஃப்ரீ ஃபார்மா பிஸ்னஸ், தென் பெட்ரோனெட் எல்என்ஜி, தென் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பொறுத்த வரைக்கும் ரெக்கவரி அப்படின்றது பேபி எழுந்து நடக்கிற மாதிரி மெதுவாக ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு டைம் நிறையா கிடைக்கும். தென் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் புக் வேல்யூ ஒரு இடத்துல இருக்கு, தென் ஷேர் ப்ரைஸ் ஆப்போசிட் எண்ட்ல இருக்கு. தென் டாடா கெமிக்கல்ஸ் வந்து புக் வேல்யூக்கு பக்கத்துலேயே எனக்கு கிடைக்குது. தென் விப்ரோ ஐடியில் எனக்கு லார்ஜ் கேப் இப்போயுமே சீப்பாக கிடைக்கிறது விப்ரோ தான். தென் டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பிவிஸாக இருந்தாலும் சரி, இல்லை இன்னும் 2 வாரத்தில் லிஸ்ட் ஆக போகிறது சிவிஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே நல்ல வேல்யூவேஷனில் தான் இருக்கும். அதை ரெண்டையும் கன்சிடர் பண்ணுறதுனால டாடா டெக்னாலஜிஸ்லேயும் நமக்கு ஓனர்ஷிப் கிடைக்கும். அடுத்து டாக்டர் ரெட்டிஸ் லேப், அதுவும் வந்து நல்ல வேல்யூவேஷனில் தான் இருக்குது. 17 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து என்னுடைய மெயின் லிஸ்ட்ல தொடர்ந்து இருக்குங்க. அடுத்து வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமர் ராஜா இப்பயுமே எக்ஸைடை கம்பேர் பண்றப்ப ரொம்ப ரொம்ப சீப் தான். தென் பிர்லா சாஃப்ட் 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. 18 19 வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு தான் வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். தென் கேஸ்ட்ரால் பத்தி இப்போதானே பேசணும். ஸோ 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. 15 டைம்ஸ் 10 டைம்ஸ்க்கு வருது. ₹1 ஸ்டாக் நமக்கு 20 காசுக்கு 50 காசு கிடைக்குது அப்படின்னா நம்ம அதை எடுத்து வச்சுக்குவோம். பட் தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம். அடுத்து சிப்லா எடுத்துக்கிட்டோம்னா 23 டைம்ஸ் 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும். பட் அதை விட நல்ல வேல்யூவேஷன்ல எனக்கு டாக்டர் ரெட்டி நாட்கோ இருக்கிறதுனால சிப்லாவை வாட்ச் லிஸ்ட்ல வச்சுட்டேன். தென் கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் லாஜிஸ்டிக்ஸ்ல எனக்கு கன்சிடர் பண்றதுக்கு இப்போயுமே நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. தென் கணேஷ் ஹவுசிங் பத்தி இன்னைக்கு தான் டிஸ்கஸ் பண்ணோம். நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு, பட் பொறுமையா இருக்கணும். ஜிஎம் பிரிவரேஸ் பயங்கரமா ரேலி ஆயிருக்கு. ரேலி ஆனாலும் அது 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே தான் இருக்கு. இப்பயுமே கன்சிடர் பண்ற லெவலில் தான் இருக்கு. பட் நம்ம வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்க என்ன காரணம், ஸ்மால் கேப்பு பட் டெட் ஃப்ரீ, ரேலி ஆயிருக்கு, அதில் ஒரு ரிஸ்க்கும் இருக்கும். தென் இன்ஃபோசிஸ், ஸோ 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸு, நல்ல நிறுவனம். முத்தூட் மைக்ரோஃபின் புக் வேல்யூக்கு ரொம்ப பக்கமாகவே நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் இப்பயுமே புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கு. 13 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ் இருக்கும். டெட் டு equity 0.10 விட கம்மி. தென் சவுத் இந்தியன் பேங்க் முற்காலங்களில் நம்ம மெயின் லிஸ்ட்ல வச்சிருந்தோம் 25 or 24 இருக்கிறப்ப இப்போ ஒரு 50%க்கு மேல ஏறிடுச்சு. பட் இப்பயுமே புக் வேல்யூக்கு க்ளோஸாக தான் இருக்கு. தென் டாடா பவர் 31 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும் 21 or 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. இதெல்லாம் போக வாட்ச் லிஸ்ட்ல நான் புதுசா ஒரு 3 ஸ்டாக் ஆட் பண்ணியிருக்கேங்க. எனக்கு ஜோதி லேப்ஸ், மஹேந்திரா ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ், தென் ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல். ஸோ ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைலை பொறுத்த வரைக்கும் பிஇ இருக்காது, பட் பிரைஸ் டு புக் 1.5க்கு க்ளோஸாக வர்ற மாதிரி தெரியுது. தென் மஹேந்திரா ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் 300க்கு பக்கமாக வர்ற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதில் ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தென் ஜோதி லேப்ஸ் 31 டைம்ஸ் ஏர்னிங்ஸு. ஸோ ரிசல்ட் இன்னும் வந்த மாதிரி தெரியல. ஸோ 30க்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் அதை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு இதெல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சோம். முதலீடுகளில் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் கீழே எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.